உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் நீங்க மேல இருங்க சார். போலீஸ் போனதுக்கு அப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன். பாம்பு அடிச்சா நான் என்னையா பண்ணுவேன்? அப்படி எதுவும் ஆகாது சார். உங்க அத்தை உங்களை வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மேல போங்க சார். ஏறுறேங்க. போங்க சார், சீக்கிரம் போறேங்க. போங்க. பாத்து ஏறுங்க சார். பாத்து ஏறுங்க சார். ஏறுங்க சார். பாத்து ஏறுங்க சார். உள்ள இறங்கிருங்க. சரியா? ஓகே சார். என்னாச்சு சார்? நாங்க தரவா செக் பண்ணிட்டோம் சார். உள்ள பாம் இல்ல. நான் தான் சொன்னேன்ல சார், இங்க பாம்லாம் எதுவும் இருக்காதுன்னு. ஏதோ ஃபேக் கால் தான் சார் வந்திருக்கு. எனிவே எல்லாரும் சேஃபா இருக்காங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சரி சார். எல்லாரும் உள்ள போலாம். தைரியமா போங்க. அவ்வளவுதாங்க. இவ எப்படிங்க அங்க? சொல்லுங்க மேடம். இவ கண்ணுல படக்கூடாதுன்னு கார்த்திக் அங்க மறைச்சு வச்சேன். இவ்வளவு எதுக்கு வேலைக்கு சேர்த்தீங்க? உடனே அவளை வேலையை விட்டு அனுப்புங்க. ஓனர் ரெக்கமெண்டேஷன்ல வந்த பொண்ணு மேடம் அவங்க. அனுப்ப முடியாது மேடம். ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. கார்த்திக் சார் ரூமுக்கு வெளியில நின்னு கதவை திறக்க பார்த்தா நான் தான் திட்டி அனுப்புனேன். கண்டிப்பா அவனை கண்டுபிடிக்க தான் வேலைக்கு சேர்ந்திருப்பான். இப்ப என்ன பண்றது மேடம்? அவ கண்ணுல கார்த்திக்க படாம பாத்துக்கோங்க. என்ன செய்யுதுன்னு நான் அப்புறமா சொல்றேன். சரிங்க மேடம். ஏங்க அவ உழவு பாக்கிறதுக்காக சேர்ந்துருப்பா போல இருக்குங்க. நான் பாருங்க, இதுக்கப்புறமும் கார்த்திக் அந்த ஹோட்டல்ல இருந்தா நமக்கு தான் ஆபத்து. வேற எங்கேயாவது மாத்திரலாங்க அவனை. எதுக்கு மாத்தணும்? ஏங்க அவன் அங்கேயே இருந்தானா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக அவனை மாத்தினா அவளுக்கு பயந்து கார்த்திக மாத்தின மாதிரி ஆயிடாது. அது என்னால முடியாது. நான் பாருங்க, கார்த்திக் அவன்கிட்ட மாட்டினா எல்லாம் முடிஞ்சிருங்க. அதுக்கு கார்த்திக் தான் வெளியில போகணும்னு அவசியம் இல்லை. அந்த மாயாவை அந்த ஓட்டலை விட்டு ஓட வைக்கணும். என்னால தானே உனக்கு இவ்ளோ கஷ்டம்? அதெல்லாம் இல்ல பெரியம்மா. இந்த புவனேஸ்வரியால தான் எல்லாருக்கும் கஷ்டம். ஆமா மாயா, என்னைக்கு அவ என் வாழ்க்கையில வந்தாளோ அன்னில இருந்து எனக்கு பிரச்சனை தான். புவனேஸ்வரியெல்லாம் நல்லா இருப்பாளா? பெரியம்மா கோவப்படாதீங்க. ரொம்ப நாளைக்கு அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இல்ல மாயா, நம்ம குடும்பத்துக்கு கஷ்டத்து மேல கஷ்டத்தை கொடுக்கறா. அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. என்ன நீங்க இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறீங்க? உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. கிண்டல் பண்றியா? பின்ன என்ன பெரியம்மா, எப்ப பாரு நம்ம அழுதுகிட்டே இருக்க முடியுமா? அதான் சும்மா டீஸ் பண்ணலான்னு. விடுங்க பெரியம்மா, கூல். நம்ம பாத்துக்கலாம். எது எப்படியோ அந்த கார்த்திகை எப்படியாவது நீ கண்டுபிடிச்சிரு. அப்புறம் இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். இன்னைக்கு அவன் மாட்டிருப்பான். என்ன சொல்ற? யாரு? இன்னைக்கு அவனை பிடிச்சிருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன மேடம் திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விஷயமா? ஆமா சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? வர ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மேட்ச் நடக்குது. ஓ, அப்ப ஏப்ரல் 14னா நம்ம தமிழ் புத்தாண்டுக்கா? ஆமா சார். நல்ல நாள் தான். புது வருஷம் அமோகமா போட்டியோட ஆரம்பிக்க போறோம். ரகுராம் சார், நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம தனா தான் செலக்ட் ஆயிருக்கா. ஓ, நிஜமாவா மேடம்? ஆமா தனா, இப்பதான் ஃபைனல் லிஸ்ட் வந்தது. உடனே உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நேர்ல வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். இப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் தனா காத்துட்டு இருந்தா. ஒரு நிமிஷம்.
தனா காட்டு. நீ ஆசைப்பட்டது நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா. கங்க்ராட்ஸ் தானா. தேங்க்யூ மாயா. தனா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நீங்க இல்லனா நான் இவ்ளோ தூரம் வந்திருக்க முடியாதுப்பா. தேங்க்ஸ்பா. மருமகளே, நீ மட்டும் ஜெயிச்சுட்டு வந்துட்டானா உன் அப்பா ஊரையே ஒரு வழி பண்ணிடுவாரு இல்ல மச்சா? ஆமா, அன்னைக்கு பாருங்க ஊரே கொண்டாட்டமா இருக்கும். கேட்டீங்கல்ல? சமீப காலமாவே இந்த ஊருக்குள்ள நான் பல தடவை தலை குனிஞ்சு நின்னுட்டேன். அதுல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பங்கு இருக்கு. தொலைஞ்சு போன மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறது உன் கைக்கு இப்ப வந்திருக்கு. நீ ஜெயிச்சிட்டா நான் வாழ்க்கையில ஜெயிச்ச மாதிரி இந்த ஊருக்கு முன்னாடி அப்ப நான் தலை நிமிர்ந்து நிப்பேன். அப்பாவுக்காக நீ இதை செய்வ இல்ல? கண்டிப்பாப்பா. உங்களை நான் பெருமைப்பட வைக்கிறேன். அது போதும். உனக்கு கொடுக்க வேண்டிய 40 லட்சத்துல இதுல 1 லட்சம் ரூபா இருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து 40 லட்சத்தையும் சீக்கிரமா கொடுத்து என் கடனை அடைச்சிடுறேன். புடி. அப்போ சீரியஸா ஆக்ஷன்ல இறங்கிட்ட. ஏதோ இஎம்ஐ கட்டுற மாதிரி வந்து கட்டுற. நான் கொடுத்துடுவேன்னு உனக்கும் நம்பிக்கை வரணும்ல. இது ஸ்டார்டிங் தான். உன் 40 லட்சத்தை கொடுக்கற வரைக்கும் நான் வேற எதை பத்தியும் யோசிக்க போறது இல்ல. ஒரு மோட்டிவேஷனோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. நல்ல விஷயம்தான். 1 லட்சம் கரெக்டா இருக்கா? சந்தேகம் இருந்தா நீ வேணா எண்ணி பாத்துக்கோ. ஏய் சிச்சி, உன் மேல நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? ஆனா பாவம் நீதான் டே நைட்டு ரொம்ப கஷ்டப்படுற. எனக்காகலாம் நீ ஒன்றும் பாவப்பட வேண்டாம். கணக்கை மட்டும் கரெக்டா எழுதி வச்சுக்கோ. இனிமே நான் உனக்கு கொடுக்க வேண்டியது 39 லட்சம். விட்ட டாக்குமெண்ட் காட்டி சைன் வாங்குவ போல இருக்கு. நான் கணக்கு வச்சுக்கிறேன். சீனு, நீ இவ்வளவு பண்ணவே தேவையில்ல. நீ எனக்கு பணமே கொடுக்க வேண்டாம். பணம் வேண்டான்னு நானும் விட்டு கொடுத்துறேன். அதுக்கு நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணா போதும். நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். கிஸ் பண்ணணும்னு சொல்லுவ அதானே? ஆசை பாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் சொல்ற விஷயத்த மட்டும் நீ செஞ்சுட்டா போதும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.